காதல் என்ற பெயர்ல பெண்களுடைய உடலை திருடுவதற்காக தான் இப்படி ஒரு கருவியா எடுத்துட்டு வர்றாங்க. பெண்கள்ல ஈஸியா மயக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நீ அழகா இருக்க. எடுத்த உடனே ஆண்களால் வந்து நீ அழகா இருக்க. ஃபோனை வாங்கி மெசேஜ் பண்ண எல்லாமே Facebook மூலியமா தான் அதில அறிமுகமாயிருக்காங்க. ஹாய்ன்னு அனுப்புறது. அந்த பையன் ஹேண்ட்ஸமா இருக்கிற மாரி இப்ப Instagramல ஒரே நாள்ல லவ் பண்றது. இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா இவங்க ரீல்ஸ் போடுறது. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஹீரோயிசமா உருவாகுறாங்க. ஒரு பைக்ல போற மாரி. அது அந்த விடலை பருவத்தில ஒரு பட்டாம்பூச்சி மாரி பறக்கும். இப்போ எங்க பகுதியில ஒரு 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 வழக்கு சம்மந்தமா நானு ஈடுபடும்போது பார்த்தீங்கன்னா, 12ஆம் கிளாஸ் படிக்கிற பெண்களை குறிவைத்து 30, 35 வயசு திருமணம் ஆகாத இளைஞர்கள்லாம் கல்லூரி பெண்கள் முன்னாடி பைக்ல போறது, தொடர்ச்சியா 2, 3 நாள் 2, 3 நாள் பார்த்தாங்கன்னா, அந்த பொண்ணுங்க என்ன பண்ணும், டீனேஜ் பருவத்தில இருக்கும் அது. 12 வயசுல பட்டாம்பூச்சி பறக்கும் அதுக்கு. அப்ப அந்த பெண்ண வந்து நல்லா இருக்க, அழகா இருக்கிற, ஃபோன்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அழகா இருக்கிற அப்படின்னு சொல்றோம்னா, இவங்க உடனே பேச ஆரம்பிப்பாங்க. ஹீரோ மாரி வந்தா அது ஒரு ஒரு அட்ராக்ஷன் வருது. அவங்க உண்மையான காதல் இதுன்னு நம்பி விழுறாங்க. விழும்போது இந்த மாரி ஆட்கள் தனிமையில சந்திக்கிறதுக்கு வர சொல்லிட்டு, அவங்கள பாலியல் ரீதியா சுரண்டுறது, அத வீடியோ எடுக்கிறது, அத மிரட்டி பணம் பறிக்கிறது, இந்த மாரியான தொடர் செயல்கள். இன்னைக்கு வந்து முன்ன மாதிரிலாம் காதல்கள்லாம் இப்ப எங்க இருக்காங்க? நெறைய ஏமாற்றுறாங்க. பெண்கள் விழிப்புணர்வோட இருக்கணும். எல்லா காதல் என்ற பெயர்ல பெண்களுடைய உடலை திருடுவதற்காக தான் இப்படி ஒரு கருவியா எடுத்துட்டு வர்றாங்க.